உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்புகள் என்ன, குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது, குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம், ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இந்த பாக்கியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு, வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை, அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர், வீடு வாங்கிறது, இடம் விற்கிறது, வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு, ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள், அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும். சுபமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன், பணத்தை வாரி வழங்கக்கூடியவர், பொருளை வாரி வழங்கக்கூடியவர், எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது. அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன். அப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும். என்ன சில ராசி என்பர்களுக்கு இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே மறைஞானம் தெரிந்தவர்கள், மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. நீங்கள் எந்த துறையில் வேணால் இருக்கலாம், அதில் ஒரு சிறப்பாக நுணுக்கமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அப்படி இருக்கிறதுனால தான் சார் நிறைய பிரச்சனையே எனக்கு. ஏன்னா மற்றவங்க தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிடுவேன், அது அவங்களுக்கு பிடிக்காது, அதனாலே என்கிட்ட எல்லாருமே பழகிறதுல பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லதான்னு கேட்டால் அவ்வளவு நல்லது ஒன்றும் கிடையாது. அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல விழும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். நிறைய பணம் வரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எண்ணற்ற வழிகளில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார். ஆனால் அந்த வர்ற பணத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றது தான் அந்த 8ஆம் இடம் சொல்லப்போகுது. அந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழியை பார்க்கணும். உதாரணத்துக்கு கடன் இருக்குது வச்சிங்களேன், அந்த கடனை கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும். இல்லை இப்போ தான் பணம் வந்திருக்கு, இந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி திருப்பியும் லாபம் சம்பாதிச்சு நம்ம கடனை கட்டலாம் நினச்சிங்கன்னா அந்த பணம் திருப்பி பிஸ்னஸில் போயிடும். அப்போ நான் எப்படி தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பணத்தில் இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இவ்வளவு கடனை கட்டுவேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது.
ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கும். அதே போல் அதிக ஆசைகளையும் கொடுக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் தான் அந்த பண வரவு. நீங்கள் கேட்ட இடத்துலாம் பணம் வருது. சும்மா போய் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருப்பீங்க, ஒரு 2 லட்சம் தேவைப்படுது எனக்கு, சரிடா என்கிட்ட ஒரு பேமெண்ட் வந்திருக்கு, நான் வேணால் தரட்டுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. டக்குன்னு பரவாயில்லையா, நான் சும்மா கேட்டோம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வாங்கிடுவீங்க. அந்த வாங்கி என்ன பண்ணணும், உங்களுடைய பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். சும்மா அதை விட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். நிறைய விருச்சக ராசி என்பதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பணத்தை தப்பான வழியில் பயன்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். தப்பான குப்பையில் போட்டுற மாட்டீங்க, தேவையில்லாத வேலையை செஞ்சிட மாட்டீங்க. ஆனால் அந்த பணம் எதுக்காக நீங்கள் வாங்குனீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க. தொழில் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய போது என்ன பண்ணுவீங்க, அதை பிஸ்னஸில் போகணுன்னு நினைக்கணும். அதை விட்டு வர்ற பணத்தை எடுத்து நீங்கள் பாட்டு நான் ஆஃபீஸ் ரெடி பண்ணுறேன், ஆஃபீஸில் நான் வந்து இன்டீரியர் பண்ணுறேன், ஆஃபீஸில் ஸ்டாஃப் போடுறேன், அவங்களுக்கு செலவு பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். கேட்டால் என்ன சொல்லுவீங்க, சார் அவங்களாம் இருந்தால் தானே சார் நான் வந்து எல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியும், அந்த பொருளாக இருந்தால் தானே சார் பண்ண முடியும், ஆஃபீஸ்னு ஒரு எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணால் தானே சார் பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடன் வாங்கி அதை செய்யக்கூடாது. உங்களுடைய பிஸ்னஸில் என்ன டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸில் என்ன பணம் வரதுக்கான வழி என்ன, அதை மட்டும் பாருங்கள். அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வசதியான ஒரு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு வரும். அப்போ சம்பளம் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கரெக்டான வழியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது, கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடாது, வேறு யார்கிட்டையும் சீட்டு போடக்கூடாது, வேறு யார்கிட்டையும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் பார்த்திங்கன்னா சேஃபு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சேஃபு. இல்லை ஃப்ரெண்டு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணான்னு சொல்கிறான், 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் வரும்னு சொல்கிறான், கண்டிப்பாக மாட்ட போகிறீங்க. கிரிப்டோ கரன்சியில் அப்படியே டபுள் ஆகிடுன்னு சொல்கிறாங்க, நானும் அவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சார், நம்மளும் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா நிறைய நஷ்டப்பட்டேன், எப்படியா சம்பாரிச்சணும். எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்க தான் செய்யுது. மாட்டிக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த 8ஆம் இடத்துல குரு வர்றது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் நடக்கும்போது திஷ்டிகள் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வீடு வாங்குங்க, வண்டி வாங்குங்க. அந்த வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கும்போது என்னென்னா தேவைக்கு வாங்கிக்கிங்க. ஆசைப்பட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், பெரிய வீடாக வாங்குகிறேன், என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய வீடை 3 பெட்ரூம் வேணும், இன்டீரியர் பண்ணணும், அதிக பட்ஜெட்டுக்கு போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே போகக்கூடாது. அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா வீடு வண்டிலாம் வாங்குங்க, இல்லை வாங்காமல் இருங்க. அதே மாதிரி உங்களுடைய லோன், நீங்கள் லோன் எடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்தில் 50% லோன் போங்க. தேவையில்லாமல் போயிட்டு அதிகமாக ஃபுல்லாக லோன் கிடைக்குது, எனக்கு 100% லோன் வாங்கி தரேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னார் சார், பேங்க்கில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அதிலெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த மாதிரி ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அங்கே தான் பிரச்சனையில் எல்லாருமே மாட்டுறாங்க. அதேமாதிரி இடம் விற்கிறீங்க, வீடு விற்கிறீங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட் வந்தால் விற்றுருங்க. இல்லை எனக்கு இவ்வளோ லட்சம் தான் வந்தால் தான் விற்பேன், அத்தனை லட்சம் வந்தால் தான் விற்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்குது, மறந்துடக்கூடாது. ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது, என்னுடைய கடனும் கட்ட முடியும், இல்லை கடன் கட்டலைனாலும் பிரச்சனை இல்லையா, எனக்கு இந்த தொந்தரவுலேருந்து வெளில வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கூட சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை பண்ணுங்கள். அதேமாதிரி கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு என்ன பண்ணணும்னா சும்மா லக்ஸுரியாக போய் எங்கேயா மாட்டிக்காதீங்க, உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இந்த வெளிநாடு வாய்ப்பு வரும்போது என்னென்னா நீங்கள் 5 லட்சம் பணம் கட்டுங்க அப்போ தான் வேலை தரோம், அந்த மாதிரி இதுக்கு போகாதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் நேர்மையான வழியில் வெளிநாடு போகணுன்னு நினைங்க, தப்பான வழியில் வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தப்பான விஷயத்தில் தப்பான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வரும், தேவையில்லாத உறவுகள்லாம் ஏற்படும், அவங்களாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுடைய ஒழுக்கத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும், உங்களுடைய நேர்மையில் ஒரு தூண்டுதல் வரும், அதனால் தப்பு பண்ணுவீங்க. அப்போ தேவையில்லாத தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு பல தடவை லீகலாக இருக்கா,
நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான இடத்துல பண்ணுறோமா, கரெக்டான நபர்கிட்ட பண்ணுறோமா அப்படின்றது ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்கள். அதேமாதிரி திருமணம் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பெருசாகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அந்த பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு அவமானத்தையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு வருது பார்த்திங்கன்னா, சில தன லாபங்களை அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் சொல்லும்போது உழைப்பு அதிர்ஷ்டத்தை வரணும்னு எதிர்பாருங்க. பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு எதிர்பாருங்க. தேவையில்லாமல் இல்லீகல் ரூட்டில் போனீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தார் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம். ஒரு அசுப கிரகத்தின் தசாபுத்தி இல்லை, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது. அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.